காரணம் அப்படின்னா கரூர்ல நேத்து நடந்த சம்பவம் இன்னைக்கு உலகறிய ஒரு சூழ்நிலையா இருக்குது. செய்தியாளர்கள் வந்து அதாவது நியூஸ் தமிழ் செய்தியாளர் மற்றும் கேமராமேன் ரெண்டு பேர்த்தையுமே வந்து எம்எல்ஏ தரப்பு ஆட்கள் கூலிப்படையை ஏவி துரத்தி துரத்தி அடிச்சிருக்காங்க. கல்லு கட்டையெல்லாம் அடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க எந்த தப்பும் பண்ணல. என்ன தப்பு பண்ணாங்க? அங்க நடக்கிற அதாவது 200 மீட்டருக்கு கீழே போயிடுது காரியுடைய ஆழம். அதை வந்து பூமியில வந்து நிலநடுக்க ஏற்பட்டுரும். அதை விட கீழே போயிட்டா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய செய்தி சேகரிக்காக போன லைவ் டீம் தான் அந்த டீம். அந்த டீமை வந்து அதாவது எம்எல்ஏ தரப்புல ஆளுங்கட்சி எம்எல்ஏ பழனியாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டார் அப்படிங்கிறது தமிழகத்துக்கே பேர் அதிர்ச்சி ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னா அதாவது அவர்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அரசாங்கமே அவங்க கையில இருக்குது. ஜஸ்ட் நாங்க போய் ஒரு செய்தி எடுக்கிறோம் அவ்வளவுதான். அந்த இடத்துல வந்து என்ன நடந்தாலும் போலீஸ் வச்சு பேசிக்கலாம். கூலிப்படையை ஏவி விட்ட அவருக்கு சட்டத்தை மீறி ஏவி விடுறாரு. ஆனா போலீஸ் அங்க போய் என்ன ஏதுன்னு பாக்கணும்னு சொல்ல அறிவு அவருக்கு தெரியல. ரெண்டாவது ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு அவருக்கு அங்க என்ன அவ்வளவு ஒரு தப்பு பண்றாரு அவரு. அவர் மக்கள் போனா அவருடைய நிலைமை என்ன? மக்கள் யாராச்சும் போய் அவர்கிட்ட போய் ஐயா சாமி எனக்கு இந்த தொகுதியில் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு ஒரு மரியாதை இல்லாம பேசிட முடியுமா? இல்ல அவர்கிட்ட உரிமையா கேட்ட முடியுமா? வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு அந்த சூழ்நிலை. அதனால இப்ப நம்ம சொல்ல வரதுல என்ன தெரியுமா? அதிமுகவும் சரி திமுகவும் சரி முன்னாள் தலைவர்கள் கருணாநிதியும் சரி ஏன் ஸ்டாலினே எடுத்துக்கங்க, கடந்த ஒரு வருடம் முன்பு வரை அவரு கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய எந்த நிர்வாகியா இருந்தாலும் பதவி நீக்கம் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு செய்தியாளர்கள் முன்கள பணியாளர்னு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றதுமே எங்களை செய்தியாளர்களை முன்கள பணியாளர் அப்படின்னு ஒரு கௌரவம் கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் ஒரு அப்படியே ஒரு பிரமிப்பா இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு நினைச்சோம். ஆனா நலவாரியம் பண்ணாங்க. நலவாரியத்துல இப்ப வரைக்கும் எந்த ஒரு நலனுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆனா செய்தியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பும் கொடுக்கல. சும்மா கண் துடைப்புக்காக வேணா சொல்லிட்டாங்க. நான் குற்றச்சாட்டு வச்சாலுமே இனி வரும் காலங்கள்ல செய்தியாளர்கள் தாக்கப்படாம இருக்கணும். அப்படி தாக்கறதுக்கு யார் கையோகினாலுமே அப்புறம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சட்டத்தை கடுமையாக்கணும். ரெண்டாவது வந்து இவரை இந்த எம்எல்ஏவை உடனடியா பதவி நீக்க ஆட்டோமேட்டிக்கா 2 மாசத்துல அவர் போயிருவாரு. ஆனா தகுதி நீக்கமே மொத்தமா பண்ணுங்க. கட்சிக்குள்ளே வைக்காதீங்க அவரை. கட்சிக்கு வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு அவரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற செய்தியாளர்கள் அப்படியே ஷாக் ஆகிறோம். என்ன லட்சணமா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இவங்க எல்லாம் கட்சிக்கு நல்ல பேர் எடுக்கணும். மக்களை சந்தோஷமா பாத்துக்கிறோம். முன்கள பணியாளர் நம்ம வந்து அறிவிச்சோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து இப்படி கண்டுக்காம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? சோ அதனால இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது. நாங்க எல்லாரும்